நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல ஜோதிட ரீதியா நம்மளோட கேரக்டர்ஸ் பத்தி நிறைய பார்த்திருப்போம். இன்னைக்கு ஒரு சேஞ்ச்காக, அதாவது டாரட் ரீடிங் பத்தி பார்க்க போறோம். அது நம்ம கூட யார் ஷேர் பண்ணிக்க போறோம்னா, டாரட் ரீடர் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹீரர் சாரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மேம், மிதுன ராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் மேம். மிதுன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, நீதிமான்களா இருப்பாங்க. நீதிமான்கள். ஆமா, நீதி தேவதையா இருப்பாங்க. இல்ல அட்லீஸ்ட் அதை எதிர்பார்க்கறவங்களா இருப்பாங்க. ஓகே, எதா இருந்தாலும் நேர்மை இருக்கா, அதுல உண்மை இருக்கா, அதை நான் செய்யறேன், அதையாவது அட்லீஸ்ட் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதற்கு மட்டும்தான் குரல் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னா ஒரு விஷயம் அவங்க பிலீவ் பண்ணுவாங்க ரொம்ப. ஸோ இது தப்பா நம்ம எது செஞ்சாலும் அந்த வினை நம்மளை திருப்பி அடிக்கும். ஸோ அப்போ கர்மா நம்மளை தாக்கும் அப்படின்றதுனாலேயே நல்ல விஷயங்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதனால இந்த நீதிமான் அப்படின்னு அதான் நீதிமான்னு சொல்லிட்டீங்க. அவங்களும் இருப்பாங்க, அவங்களும் அப்படி இருப்பாங்க, இல்லை அதையாவது எதிர்பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் எல்லாராலையும் அப்படி இருக்க முடியாது. ஸோ அது எதிர்பார்க்குறவங்களா இருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு ஏற்பட்ட துரோகம், இவங்களுக்கு ஏற்பட்ட டிசப்பாயின்மெண்ட், இவங்களுக்கு ஏற்பட்ட வேற விதமான இழப்புகள், யாரோ நம்பி ஏமாற்றங்கள், இதை எல்லாத்தையும் வெற்றியா மாத்தணும்னு நினைக்கிறாள் இவங்க. ஓகே. சில பேர்லாம் துரோகம் பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்கன்னா அங்கேயே ஸ்தம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களால மீண்டு வர முடியாது. இல்ல யாரு மேலாம் பிளேம் பண்ணுவாங்க. இவங்க ஃபீனிக்ஸ் மாதிரியா? ஆமா, இவங்க என்னன்னா அதுல இருந்து மீண்டு அதை ஜெயிக்கணும்னு, அதை வெற்றியா மாத்தணும்னு நினைப்பாங்க. இன்னொன்னு அதை மத்தவங்க மேல பிளேம் பண்ண மாட்டாங்க. நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கோம், நம்ம சைடு மிஸ்டேக் இருக்கு, அதனாலதான் நம்ம இந்த மாதிரியான ஒரு ஏமாற்றத்தை பார்த்திருக்கோம். சோ அப்படி அந்த பாடத்தை எடுத்து அதை வெற்றியா மாத்தணும்னு அது செயல்லையும் நிரூபிக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. ஓகே மேம். தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில அப்படி ஷைன் ஆவாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மிதுன ராசி தொழிலை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் எந்த துறை எடுத்தாலும் அது பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்கன்னா ஷைன் ஆவாங்க. பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், பிரான்ச் வைஸ் போறது. இப்போ ஒரு பிளேஸ்ல இப்போ ஜாபே பண்றாங்கன்னா கூட ஓவர்சீஸ் ஜாப்க்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, அது அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஷாப் வைக்கிறாங்கன்னா அந்த ஷாப் அந்த ஏரியால மட்டும் இல்லாம அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி அப்படி பண்ணலாம். எலாபரேட் பண்ணணும், பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஒரே இடத்துல இருக்கு, ஒரு சர்க்கிள்ல இருக்க கூடாது. அது பிரான்ச் வைஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்கன்னு அந்த பிசினஸா இருக்கட்டும், இல்ல ஒர்க் ரீதியா கூட அவங்க ஓவர்சீஸ் மாதிரியான விஷயங்களை ட்ரை பண்றாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்கும். இன்னொன்னு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ், அது அவங்களுக்கு ரொம்ப லாஸ் கொடுக்காது. அப்படி டாலி பண்ணி அவங்கள கூட்டிட்டு போயிடும். ஓகே மேம். காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படி மேம் இருக்காங்க? மிதுன ராசி இவங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி இவங்களுக்கு சுயமா அவங்களால முடிவு எடுக்க முடியாது. இப்போ லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்கன்னா கூட அவங்க பார்ட்னர் தான் அதை டிசைட் பண்ணுவாங்க. அதை கண்ட்ரோல் பண்றவங்களா இருப்பாங்க. இவங்களால எந்த டிசிஷனும் அதுல எடுக்க முடியாது. இந்த பக்கம் மேரேஜ் பார்க்கும்போது கூட மோஸ்ட்லி அம்மா அப்பா பார்த்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். லவ் மேரேஜ் இல்லன்றீங்க? ஆமா, லவ் மேரேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். லவ் மேரேஜா இருந்தாலுமே அதை வீட்டுல அக்செப்ட் பண்ணி பண்றவங்களா தான் இருப்பாங்க. வீட்டுல அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஒரு சில கண்டிஷன்ஸ் வச்சு அதுக்கு இவங்க அக்செப்ட் பண்ற மாதிரி இருப்பாங்க. சோ அப்போ ஏதாவது ஒரு டிபெண்டன்சில தான் இருக்கிற மாதிரி இருக்கும். லவ்வா இருக்கட்டும், மேரேஜா இருக்கட்டும், யார் துணை கிட்டயோ இல்ல பேரண்ட்ஸ் கிட்டயோ டிபெண்ட் பண்ணி அவங்களோட லைஃப் அமைச்சுக்கிற மாதிரிதான் இருக்கும். அண்ட் ஏன்னா அதுவே ஒரு பேலன்ஸா அவங்க உணர்வாங்க. சோ இது நம்மளுக்கு ஒரு பேலன்ஸை கொடுக்கும். கண்டிப்பா எதையும் பகச்சுக்கிட்டு நம்ம போறது நம்மளுக்கு நல்லா இருக்காது அப்படின்றது அந்த பேலன்ஸ் சீக் பண்றதால நம்ம ஆல்ரெடி அங்க பார்த்தோம். நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால யாரும் ஏமாத்திட்டு யாருக்கும் கஷ்டம் கொடுத்துட்டு போக கூடாதுன்றதுனாலே இவங்க ஓகே எதா இருந்தாலும் என்னோட போகட்டும் அப்படின்னு டிபெண்ட் பண்ணி போயிடுவாங்க. ஓகே மேம். பி கேர்ஃபுல் அப்படின்னா என்னன்னு சொல்வீங்க மேம்? மிதுன ராசி இவங்க எதுல எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது,
ஒரு தடவையும் ஒரு புதிய காரியம் எடுக்கிறாங்கன்னா அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இவங்க அவசரப்பட்டு எடுத்தோம் கவிழ்த்தோன்னு நிறைய டைம் செய்வாங்க. அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் இவங்க என்ன டிசைட் பண்றாங்க, இவங்களோட டிசிஷன் என்ன, இவங்களோட பிளானிங்ஸ் என்ன, அதை வந்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ணாம பாத்துக்கணும். ஓகே, வெளியே சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா சீக்ரெட்டா இருக்கணும். ஆனா இவங்க நிறைய வெளியே ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில பேர் என்னன்னா எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு அவங்களோட இன்டெலெக்சுவல் அந்த கெப்பாசிட்டியை காட்டுற மாதிரி சில விஷயங்களை வெளியே சொல்லுவாங்க. அவங்க அதை பிடிச்சிட்டு அவங்க போயிடுவாங்க. இவங்க அப்படியே இருப்பாங்க. அப்ப அதுல எல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே மேம். சோ இவங்க பெண்ணா இருக்கிறாங்கன்னா இவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க, என்ன காரியம் செய்யறாங்க, இவங்களோட செயல்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இவங்களோட செயல்னால இவங்களுக்கும் பேக் ஃபயர் ஆகும், இல்ல இவங்களை வந்து வேற விதமா போர்ட்ரே பண்ணவும் மாறிடும். அந்த மாதிரி ஒரு சூழல் மாறும். அதனால அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா. ஓகே மேம். இவங்க எந்த மாதிரி தெய்வங்களை மேம் வழிபடணும்? சோ மிதுன ராசி இவங்க எந்த தெய்வங்களை வந்து வழிபடணும் அப்படின்னு பார்க்கும்போது முருகர் வழிபாடு வந்து செய்யலாம் தாராளமா. குலதெய்வ வழிபாடு செய்யலாம். என்ன இஷ்ட தெய்வம் இருந்தாலும் முருகரும் குலதெய்வ வழிபாடும் செய்யறதுதான் இவங்களுக்கு வந்து எதா இருந்தாலும் நிலையா வச்சுக்கிறதுக்கும், இழந்ததை கூட அதற்கு ஈடா ஏதாவது வாழ்க்கையில நிலைத்தன்மையா கிடைக்கிறதுக்கும். ஏன்னா அந்த சமநிலை வேணும். அந்த சமநிலைக்கு இந்த 2 தெய்வ வழிபாடு தான் அவங்களுக்கு கை கொடுக்கும். கண்டிப்பா மேம்.